ஒரு அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான். என்றா இது இவ்வளோ வெளிப்படையா பேசுறீங்க? அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் அதை கேட்டதுக்கப்புறம் அவங்க என்னடா நினைப்பாங்க? நீங்க பேசாம அசால்ட்டா எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ப்ரெஸ்ல வந்துட்டு த்ரிஷா வந்து விஜய் வீக்லயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது எவ்வளோ பெரிய பேச்சு பொருளாகும்? எத்தனை பேர் பேசுவாங்க? எத்தனை பேர் விஜய் அடுத்து த்ரிஷாட்ட இந்த கேள்வி கேட்பாங்க? என்ன இப்படிலாம் பேசியிருக்காங்க? இல்லை விஜயோட ஃபேமிலிட்ட எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க? பாலிடிக்ஸ்னா பாலிடிக்ஸை பேசலாமே, ஏன் பர்சனல் லைஃப்ல அவங்க யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இல்லைன்றதை எதுக்கு பேசணும்? அசிங்கப்படுத்துறதுக்கு தானே. சோசியல் மீடியால தான் ட்வீட் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, இவருக்கும் அவருக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அவங்க பெருசாக கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது பெருசாக அஃபர்ட் ஆகாது. பட் ஒரு பப்ளிக்ல ஒரு ப்ரெஸ்ல வந்து சொல்றப்ப அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குன்ற கொஞ்சம் கூட அந்த காமன் சென்ஸா இருக்காது. இதுல இன்னொரு கூட்டம் வேற சுத்திட்டு இருக்கு. த்ரிஷா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, நான் நியூட்ரலா தான் இருக்கேன், மற்றபடி பர்சனல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து மறுப்பு தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்காது. எந்த கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, நான் அரசியலுக்கு வருவது உறுதி,